அற்புதமான ஒரு தெய்வீக நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி தொடர்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு முறை அந்த பாடலை கேட்டு முடிச்ச உடனே இன்னொரு முறை கேட்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருந்தது. அகரவா மகரவா பகிரவா அப்படின்னு உடனே இன்னொரு முறை போட்டு எங்க ஆசையெல்லாம் ரொம்ப தீர்த்து வச்சாங்க. ரொம்ப அழகு. இந்த பாடலை பத்தி நிறைய சொன்னாங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய வரிகளை எல்லாம் உங்கள் முன்பு சிந்தித்து சில என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிரலாம் அப்படின்னு வந்திருக்கேன். சித்தர்கள் ஞானிகள் எல்லோரும் இறைவனை அறிவர். ஆனால் இறைவன் ஆசையோடு ஒருவர் முன்பு வந்து நிற்க விரும்புகிறார் என்று சொன்னால் ஆசையோடு அன்போடு அகம் குழைந்து பக்தி செலுத்தக்கூடிய அடியவர்கள் முன்புதான். பத்திமையாலே பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுத்து அவர் முன்பு நின்றானேன்னு சொல்வது என்ன அவ்வளவு சாதாரணமா? திருமூலர் அவர்களினுடைய மிக அழகான வார்த்தைகள், அப்படியே உயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். திருக்குறளை பத்தி நிறைய தொகுப்பாளர் இடையிடையே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒரு பாடல் இவர்களால், இந்த பாடலாசிரியரால், இந்த இயக்குனரால், இந்த அறக்கட்டளையால், இந்த இசையமைப்பாளரால், இந்த பாடகரால் அமைய வேண்டும், அதற்கு சுவாமிகள் தலைமை ஏற்க வேண்டும் என்று அரண் செயல் இன்று அது நிறைவேறி இருக்கிறது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இல்லையா? அவன் ஆட்டுவிக்கிறான், நாமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதானே. இசையால் வசமாக இதயம் ஏது அப்படிங்கிற ஒரு ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும். 3 முறை அந்த கேள்வியே அந்த பாடல்ல கேட்டிருப்பாங்க. இசையால் வசமாக இதயம் ஏது எது எது எதுன்னு கேட்டு இறைவனே இசை வடிவம் எனும்போது ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார். அப்படி அந்த இசையோடு கையில பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருநடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் தானே ஆடல் அரசன் இல்லையா? இசைக்கும் நடனத்திற்கும் தலைமைத்துவம் தாங்கி நாயகனாக வீற்றிருக்க கூடியவன் தானே ஆடல் அரசன். அதனால் தான் காரைக்கால் அம்மையார் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க. ஆனாய நாயனாரினுடைய புல்லாங்குழல் இசை, அந்த இசையை கேட்பதற்கு இறைவன் என்னெல்லாம் சித்து விளையாட்டுக்களை செய்தார் தெரியுமா? காற்று வீசினா அந்த புல்லாங்குழல் இசை அதற்கு இடையூறா இருக்குமா? காற்று வீசுவதை நிறுத்திவிட்டது. பூக்களும் காய்களும் கனிகளும் நிறைந்திருந்த அந்த மரக்கிளையானது அசைவதை நிறுத்திவிட்டது. ஆறு அந்த நீரோட்டம் எப்படி வேகமா ஓடும் இல்லையா? அந்த நீரோட்டத்தினுடைய சலசலப்பு இல்லாம அப்படியே நீர் தேங்கி விட்டுதான் கடல் அலை. உலகமே உறங்கினாலும் உறங்காமல் ஓடிக்கொண்டிருப்பது, அடித்து கொண்டிருப்பது அலைதானே. அந்த அலை கூட அப்படியே நின்று விட்டதாம். இசையை இப்படி அனுபவித்து ரசித்திருப்பார் சிவபெருமான். இன்னைக்கு இந்த அகரவா மகரவால இருக்கக்கூடிய இசையமைப்பாளரினுடைய கரத்தில் வந்து சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரொம்ப அழகான ஒரு இசை. அந்த இசை எல்லாரையும் தனக்குள்ள கொண்டு வரணுங்க. அப்படி கொண்டு வந்தது இந்த இசை. சிவபெருமானுக்கு நிறைய இசை வாத்தியங்கள் உண்டு. அந்த உடுக்கை ஒளி இடையிடையே அந்த அந்த சத்தம் இருக்கு பாருங்க, இன்னும் காதுல அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்குங்க. எவ்வளவு அழகான ஒரு இசை கொடுத்திருக்கீங்க. இசையமைப்பாளர் அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். இந்த பாடல்ல ஒரு வரி, உருகவா உறையவா. இந்த பாடலை கேட்டா உருகாம இருக்க முடியுமா, உறையாமத்தான் இருக்க முடியுமா? அப்படி உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கோங்க இந்த அவையில. பாடல் வரி, பாடலாசிரியர் சாரதி. பொதுவா சாரதி அப்படின்னா தேரினை பிடித்து அந்த தேரினை மிக சரியாக செலுத்துபவர் சாரதி. இன்று சாரதியின் கையை பிடித்து சிவபெருமான் மிக அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்னும் பல உயரங்களுக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். எண்ணம் நீயாகும் போதிலே, எண்ணமெல்லாம் நீயாக மாறிவிட்டாய் என்று சொன்னால் வேற எண்ணங்க வேணும் இல்லையா? எண்ணம் தூய்மையாக இருந்தால் எல்லாம் நம்ம வசமாகும் இல்லையா? அப்படி நமக்குள் எண்ணத்தை, சிறப்பான ஒரு எண்ணத்தை சிவபெருமான் மிக அழகாக நம்முள் ஏற்றி வைப்பார். மாணிக்க வாசக பெருமான் இப்படி சொல்லியிருக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்குள் பல்லோரும் ஏத்த பணிந்து. பாட்டு பாடுறோங்க, எழுதுறோங்க. அந்த பாடல் வரி புரியுதா? அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளினுடைய அர்த்தம் தெரிந்து நாம பாடுகிறோமா? இல்ல.
ஆனா இந்த பாட்டு பாருங்க, ஒவ்வொரு வரியும் நம்ம மனசுல வந்து உட்காருது. இறைவனினுடைய பரம்பொருளினுடைய முழு உருவத்தை, முழு அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், எவ்வளவு அழகான வரிகளை சாரதி அவர்கள் படைத்திருக்கிறார் இல்லையா? ஆரம்பமே பாருங்க, அந்த வாழ்க்கை என்பது சுழற்சி. மறுபிறவி என்பத ரொம்ப அழகா வெளிப்படுத்துதுங்க. மங்கை தந்த உயிரெல்லாம் கங்கை வந்து கரையேறும். கங்கை வந்த உயிரெல்லாம் மங்கைக்குள்ளே கருவாகும். அந்த மறுபிறவி இருக்கிறது என்கின்ற ஒரு ரீதியில் ரொம்ப அழகான ஒரு தொடக்கம் அது. எண்ணம் நீயாகும். அடுத்து பாருங்க, யாரென்ன சொல்லும் போதும் நெருப்பினிலே தள்ளும் போதும். அடடா! திருநாவுக்கரசு சுவாமிகள நீற்றறையில போட்டு 1 வாரம் கழிச்சு எலும்பும் தோலுமா வெளியில வருவாருன்னு பார்த்தா, அவ்வளவு ஒ அப்படியே பொலிவோட வெளியில வராருங்க. விடம் கலந்த உணவ கொடுக்குறாங்க. அந்த விஷம் ஒண்ணும் செய்யல அவர. மத யானையை ஏவி கொல்ல முயற்சி செய்கிறார்கள். மத யானை வணங்கி சென்று விட்டது. கல்லை கட்டி கடலிலே தூக்கி எறிகிறார்கள். தெப்பமாக மிதந்து திருநாவுக்கரசர் வெளியே வருகிறார். நெருப்புல யாரு தள்ளினா என்ன? நீ இருக்கிறாய் என்னை கரை தேற்றி விடுவதற்குன்னு ரொம்ப அழகா அந்த வரிகள படைத்திருக்கிறார் பாருங்க. எப்படி இந்த வரிகள், இந்த பாடல் சிகரம் தொடாம இருக்க முடியும் இல்லையா? நம்ப நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பித்தா என்ற சொல்லை சிவபெருமான் எடுத்துக் கொடுத்தார். தாயுமான சுவாமிகளுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. அதாவது பாமாலை, பூமாலை எது இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. அதற்கு விடை சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றுல சேக்கிழார் பெருமான் சிவபெருமான் வந்து அங்கு குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்வை நாம் காண்கிறோம். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழில் பாடுகன்னு சிவபெருமானை எடுத்து கொடுக்கிறார். அப்போ பூமாலையை விட பரம்பொருள் விரும்புவது பாமாலை தானே. அந்த பாமாலையை ரொம்ப அழகா இல்ல சாரதி அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலுக்கு உயிர் உயிர் கொடுக்கணும். கோல்டு தேவராஜ் தங்கம் விக்கிற விலைக்கு அதை பத்தி நம்ம சிந்திக்க முடியுமா என்ன? நம்ம இந்த இறை உலகத்திற்கு, இந்த திரை உலகத்திற்கு பொக்கிஷமாக கிடைத்திருப்பவர் கோல்டு தேவராஜ் அவர்கள். எவ்வளவு அழகான குரல்ங்க. அந்த குரல் இழுக்கணுங்க. காந்தமாய் நம்மை எல்லாம் இழுக்கணும். அப்படி இழுக்கக்கூடிய அந்த ஆற்றல் அவருடைய குரலுக்கு உண்டு. அதனால் தான் பட்டி தொட்டி எல்லாம் ஒரு பாடல், அவருடைய பாடல் வெளிவந்த மாத்திரத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமாக சென்று சேர்கிறது என்று சொன்னால், அந்த குரல்ல ஒரு இறை அம்சம் இருக்கணும். யார் வேணாலும் பாடலாம். ஆனா அந்த இறையை அந்த குரல் மூலமாக கொண்டு வரக்கூடிய அந்த தகுதி இருக்கு பாருங்க. அந்த தகுதி நம்ம மண்ணுல ஏராளமான திரை இசை, இறை இசை பாடகர்களுக்கு இருந்திருக்கிறது. அவர்கள் வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடிய அற்புத பாடகர் கோல்டு தேவராஜ் அவர்கள். ரொம்ப அந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வேறு விதமா தன்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். தவறான கண்ணோட்டத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்ததுங்க. இளைய சமுதாயம் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வளவு அழகா கௌதம் சார் அவர்கள் ரொம்ப அழகா அதை கொண்டு வந்து அந்த படத்தொகுப்பு இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம்னா மைண்ட் வேற எங்கேயும் போகக்கூடாதுல்ல. அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும். அடுத்து 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 சிவபெருமானை இன்னும் வேற என்ன ரூபத்துலலாம் நாம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நமக்குள்ள விதைக்குது இல்லைங்களா? அந்த எதிர்பார்ப்போடு கலந்த அந்த விஷுவல் ரொம்ப அழகா அமைந்திருக்கிறது. கௌதம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். இயக்குனர் ஒரு எல்லாரையும் சேர்த்து வைத்து இயக்கணும் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கடுமையான பணி இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு நிகழ்வை, ஒரு பாடலை ரொம்ப பிரம்மாண்டமாக நிகழ்த்தி கொடுத்திருக்கின்ற இயக்குனர் சாவியோ அவர்கள், அவர்களுக்கு மிக சிறந்த எதிர்காலம் உண்டு. உங்களுடைய திறமை இந்த திரையுலகத்திற்கு நிறைய தேவைப்படுகிறது. தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். பிரதீப் குமார் சார், தீபா மேம் யான் அறக்கட்டளை மூலமாக அந்த பெயரினுடைய பெருமையை நண்பர் சிவசதீஷ் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளவு ஒரு அழகான ஆழமான பெயரை வைத்து ஒரு அற்புதமான பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இப்ப திருமூலர் 2 வகை கோயில சொல்லியிருக்கார். ஒன்று படமாடுகின்ற கோயில், இன்னொன்று நடமாடுகின்ற கோயில். இப்ப இறைவனை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைப்பீங்க? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கேன்னு பாடியிருக்கார் திருமூலர். இப்ப அப்படியே கேட்டதும் சிவபெருமான் வந்து நம்ம உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருவாரா? உள்ளத்துல உட்கார்ந்துருவாரா? என்ன செய்யணும்? பழி பாவம் இல்லாமல் வாழ வேண்டும். சரி, பழி பாவம்
அதோடு நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து எப்படி வெளிவருவது? அந்த தவறை உணர்ந்து நாம மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவனே கதி என்று அவருடைய திருவடிகளை சரணாகதி அடைய வேண்டும். சரி, அடைந்தால் சரியாகி விடுமா? கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டு அழ வேண்டும். அந்த அழுகை இருக்கு பார்த்தீங்களா? நம்முடைய உள்ளத்தினுடைய அழுக்கையும் சேர்த்து வெளியே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்து விட்டால் நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மையாக மாறும். சரி, நான் அழுகிறேன். யானே பொய், திருவாசகம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்கிறது திருவாசகம். சரி, நான் அழுகிறேன், மனமுருகி அழுகிறேன். இறைவனை அடைய முடியுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி இறைவன் மீது அன்பு மேலீட்டால் நாம் அழ வேண்டும். மனம் உருகி நெகிழ்ந்து அந்த அழுகை வெளியே வர வேண்டும். அப்படி அழுதால் இறைவன் நம்மை ஆட்கொள்வார். ஆட்கொண்டால் என்ன கிடைக்கும்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இறைவன் கிட்ட போய் நமக்கு இது வேணும் அது வேணும் கேட்கிறோமே பரம்பொருள் கிட்ட, இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை உயரும். இந்த அவையில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் தெரியுமா? இன்னைக்கு வெளியில எவ்வளவோ கேளிக்கை கொண்டாட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கு. ஆனா இப்படி ஒரு அற்புதமான பாடல் வெளியீட்டு விழாவில் நாம எல்லாம் வந்து அமர்கின்ற ஒரு பேரு, இங்கு பேசுகின்ற பெரியவர்களினுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கக்கூடிய பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் பரம்பொருள் கொடுத்த பேரு தானே இது. எவ்வளவு அழகான ஒரு அணி. இந்த அணியினுடைய முயற்சி தொடர்ந்து சிறக்க வேண்டும். இப்போ ஒரு குழந்தை கோபத்தோட இருக்கக்கூடிய அப்பா கிட்ட போய் கொஞ்சி பேசுதுன்னு வைங்களேன், அந்த அப்பா மனசு மாறி குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார். வேண்டத்தக்க தருவோயினி வேண்ட முழுதும் தருவோயினின்னு எம்பெருமான் நமக்கெல்லாம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சாவிக்கும் சுத்தியலுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சுத்தியல் சாவி கிட்ட கேக்குது, ஒரு பூட்டை திறக்கணும்னா என்னால சுலபமா திறக்க முடியல, உன்னால சுலபமா திறக்க முடியுதே, அது ஏன் அப்படின்னு சாவி கிட்ட சுத்தியல் கேக்குது. அப்ப அந்த சாவி பதில் சொல்லுது, ஒரு பூட்டை திறக்கணும்னா நீ அதனுடைய தலையில் அடிக்கிறாய், நான் அதனுடைய இதயத்தை தொடுகிறேன், அதனால் என்னால் எளிமையாக திறந்து விட முடிகிறதுன்னு அந்த சாவி பதில் சொல்லிச்சான். அன்பு நாம எவ்வளவு செலுத்துகிறோம், எவ்வளவு பெரிய அளவில் வைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. எவ்வளவு உண்மையான அன்பினை நாம் இறைவன் மீது வைக்கிறோம் என்பதுதான் உண்மை. தாயுமான சுவாமிகள் நாயன்மார்களினுடைய அன்பை பார்த்து இப்படி ஒரு அன்பு எனக்கு இல்லையேன்னு சொன்னாராம். கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் நற்பச்சிலை தூவியும் கனிமதுர சொல்லால் துதித்தும் தொண்டர் இனமெல்லாம் பிழைத்தனர், அன்பற்ற நான் ஏது செய்கேன்னு சொல்லியிருக்கார். சாக்கிய நாயனார் பத்தி தெரியும். சாக்கிய நாயனார் திருவைந்தெழுத்துனா என்னன்னு தெரியாது, ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியாது, அவருக்கு இறைவனை எப்படி வழிபடணும்னு தெரியாது. கல்லை எடுத்து அடிக்கிறார், மலராக எம்பெருமான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி அன்பர்களினுடைய அன்பை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகக்கூடியவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளை பற்றி ஒரு அற்புதமான பாடலை இவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இதை போலவே தொடர்ந்து அவர்களினுடைய இறை பணி சிறக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் என்றென்றும் துணை நிற்பார் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்க பெரியவங்க, ஆதீனம் ஐயா, ஆன்மீக பேச்சாளர்கள், இயக்குனர் லக்ஷ்மண் சார், சாம் சார், எல்லா இயக்குநர்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த பாட்டு சாவி ஒன்றை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோன்னு யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். சாமி பாட்டுன்னொடனே அது நமக்கு தெரியும், அதோட ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கெடாத ஒரு பாட்டாக தான் நம்ம நிறைய சாமி பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ பண்ணுற பாடல். பட் இந்த பாட்டு பார்த்தா இது சினிமா படத்தில் வர ஒரு பாட்டு மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்காக பண்ண பாட்டு மாதிரி. உண்மையிலே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கடவுள் சிவனை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்த அந்த மியூசிக்லேயே ஆகட்டும், அந்த லிரிக்ஸில் ஆகட்டும், தேவராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும்,
விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நம்ம பாட்டை கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அவருக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை போட்டு அந்த ஒரு உணர்வை கடத்த முடியாது. ஆனா இந்த பாட்டு அவரோட அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் அந்த ஹீட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அது கடத்துது. பாட்டை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரொம்ப அழகாக மியூசிக் டைரக்டர் சாரும் லிரிசிஸ்ட் சாரும் அதுக்கப்புறம் பாடினவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாவியோன்னா விஷுவல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சாதாரணமாக ஒரு கோயிலில் இந்த மாதிரி சாமி பாட்டு இவ்வளோ இதுவாக எடுத்தாலும் அதை சிம்பிளாக கோயில்களில் போயிட்டு சாமியோட க்ளோஸ்அப் அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டியராக ஏஐயில் வந்து ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு ஒரு மாஸாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்க்காத ஒரு ஆங்கிளில் வந்து சிவனையும் கடவுளையும் வந்து நம்ம காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாவியானனுக்கும் எடிட்டர் கௌதம் ப்ரோக்கும் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சொன்னாங்க நிறைய பேர் ரீச் பண்ணுங்கன்னு. இது நம்ம ரீச் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு ரீச் ஆகுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ உண்மையிலே நல்லா இருக்கு. இது பல கோயில்கள், அது திருவண்ணாமலை கோயில்லே ஆகட்டும், எல்லா பெரிய சிவன் கோயில்லையும் இந்த பாட்டு கூடிய சீக்கிரமே ஒலிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏஐ ஏஐ பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னா தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னோடி. நம்ம வந்து இந்த கல்ச்சுரலில் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அது மீம்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோஷாப் இருந்தாலும் சரி, இப்போ ஏஐயாக இருந்தாலும் சரி, நீ என்ன டெக்னாலஜி ராக்கெட் சயின்ஸ் எதோ உருவாக்குனாலும் அதை நாங்கள் எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நாங்கள் வந்து அதை மாற்றிக்குவோன்றது தமிழர்களோட உணர்வு. ஸோ அந்த மாதிரி சிவன் வரைக்கும் நம்ம கடவுள் வரைக்கும் எவ்வளோ எப்படி கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து சரி ஏஐல தானே பண்ணியிருக்காங்க, இதை யார் வேணா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அதான் பாட்டை பார்த்தோன்னே பேசிகிட்டு இருந்தோம். ஏஐல நீங்கள் இப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் சிவனையே கூப்பிட்டே ஷூட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோ கஷ்டம் இது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து சிவன் வரணும், சிவன் போகணும்னு எழுதுனா அது வந்துரும்ன்ற மாதிரி. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. பட் அவ்வளோ அழகா, அவ்வளோ பொறுமையா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ குவாலிட்டியா இப்படி ஒரு விஷுவல்ஸை கொண்டு வந்து இவ்வளோ நல்ல சாங்ஸையும் கொண்டு வந்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இதை வெறுமனே யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போகாம இந்த பாட்டை வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச யான் அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க இது வந்து எந்த ஒரு பண நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்காக பண்ணலைன்றது நமக்கு அப்பட்டமாவே தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ஒரு ரொம்ப நல்ல முயற்சி. அதே மாதிரி சாவி அண்ணனை பற்றியும் பேசணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் சாவியோ அண்ணன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்ச முகத்தோட வந்து அதை வந்து பார்த்துக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆள். நம்மையும் பாசிட்டிவாக நடத்தக்கூடிய ஒரு ஆள். ஸோ பேசிக்காக அவரும் வந்து கருப்பு சட்டை போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும். அவரும் வந்து பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தான். ஆனால் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அதை அந்த கருத்தியல் அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. அதுதான் தமிழகம். அது அது ஒரு அதோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அவரும் படம் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் வந்து இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசையும். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகரபா மகரவா பாடல் பெரிய பெரிய வெற்றியை பெறும். அது வந்து நிச்சயமாக இந்த பாட்டிலே தெரியுது. ஸோ எல்லாரும் இந்த பாட்டை இன்னும் அதிகமாக கொண்டு சேர்க்கணும், கண்டு சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைத்துறையை சார்ந்த எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. உங்க பேரு சேவியோ அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும்போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோட சொத்தாகிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய குலம், மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை
வெளியிடுவது வந்து அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறங்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க. யான் அறக்கட்டளை, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்தவன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தமுடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. ஒரு நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பற்றியும் கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால் கீழே போட்டிருப்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது எளிய நட்பின் மயிலையற் செரியற் தெரிவி குந்தலின் நிறைய உளவோ நீயறியும் பூவேன்னு பாட்டு போட்டு இப்படிக்கு இறையனார்னு போட்டிருக்கும். இறைவனை எழுதிய பாட்டு. அதாக தெய்வ தமிழ் நம்முடைய தமிழ். சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அருமை. அதுவும் அகரவா மகரவா. இது உண்மையிலேயே சிகரத்திற்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல பாடலாசிரியரை சொல்லிக்கிறேன். அங்க இருக்காரு ஐயா. ஐயா நான் ஒரு தமிழ் வாத்தியாருங்கிறனால நீங்க பாட்டு அனுப்பிச்சு ஐயா பாருங்க நீங்க ஏதாவது கேள்வி கேட்பேன்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையிலே கேட்ட எனக்கே பதில் தெரியாது. நான் உண்மையிலேயே படிச்சு பார்த்ததுல எந்தெந்த இடத்துல எதுகை வரணுமோ அந்த இடத்துல எதுகை வந்திருக்கு, எந்த இடத்துல மோனை ஒன்று வரணுமோ மோனை ஒன்று இருக்கு, எந்த இடத்துல இயைபு வந்திருக்கணுமோ வந்திருக்கு. அப்படி இலக்கிய நுட்பத்தாலும் இலக்கண சிறுமையாலும் இந்த பாடு தகுதி உடைத்து என்பதை நாங்கள் தமிழாசிரியராக இதற்கு நாங்கள் சான்று தரலாம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க. கவிஞர்கள் எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் எங்க சாமிக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர், அவர் அடியார்களை பாடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பாடுறது, எப்படி வரி எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமானே ஒரு சொல் எடுத்து கொடுத்தாரு. தில்லைவாழ் அந்த இடதும் அடியாருக்கு முடியன்னு. சிவனை பாடும் போது என்ன உன்ன பாடணுமா, எனக்கு எதை வச்சுப்பா பாடுறது, வார்த்தை வரலையேப்பா அப்படிங்கிற போது என்ன திட்னி இல்ல அதை வச்சே பாடு அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சார். சேக்கிழார் நம்மூர்காரரு, இங்க குன்றத்தூர்காரரு, அவர் எழுதணும்னு நினைச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல, உலகலாம்னு வார்த்தை எடுத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு சொற்களாலும் பாமாலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய சாரதி அவர்கள் சிறப்பாக கவிச்சாரதியாக தேர் நடத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய ஐயா கோல்டு தேவராஜ் ஐயா, இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரல் என்பது வாரியார் சாமி சொல்லுவாங்க. குரல் எப்படி வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல யாரெல்லாம் கடவுளுக்கு தேனால் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் குரல் வாய்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்கள். அவர்களை நாம் என்னைக்கும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒன்று இங்க வந்திருக்கு. இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு பட்டிமண்டப தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சியில தொழிலாளர் தின பட்டிமண்டபத்திற்காக ஏஐ தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு வரம்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் ஏஐ போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த அகரவா மகரவாவினுடைய அந்த படத்தொகுப்பை பார்த்ததற்கு பிறகு நாம் வரமே என்று பேசலாம் என்பதை நான் முடிவு செய்தேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. பல வகையில இங்க பல பேர் உழைச்சிருக்கீங்க. அது ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன் தமிழ் வாத்தியாருங்கிறதுனால. அகரவா மகரவா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஓம் ஆ கூட்டல் உ கூட்டல் இம், அகரம் உகரம் மகரம் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் ஓம். அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது ஒடுக்குதல், அழித்தல்ல ஒடுக்குதல், படைத்தல் அழித்தல். வாரியார் சாமிகள்கிட்ட கேட்டாங்க, சாமி உங்க நாட்டுல இருக்கிற சாமி எங்க நாட்டுல இருக்கிற சாமி ஒண்ணுதானா சாமி, சொல்லுங்க சாமி. எங்க சாமி வாரியார் சாமி சொன்னாங்க, ஆமா எங்க சாமி என்ன பண்றாரோ உங்க சாமி அதைத்தான் பண்றாரு, அதைத்தான் நீங்க பேரை சுருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன உங்க நாட்டுல சாமி என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல காட்னு சொல்றீங்க. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த பாட்டில் என்ன இருக்கு, அகரம் என்கின்ற படைத்தலும் மகரம் என்கின்ற ஒடுக்குதலும் டெஸ்ட்ராயும் இருக்கிற காரணத்தால் இந்த பாடலை படிப்பவர்களால் இறைவனர்கள் எப்போதும் காக்கப்படுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் என்றைக்கும் காப்புடன் இருக்கலாம். இங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்ப. உண்மையிலேயே பெரிய புராணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சிவபெருமான் காட்டிய பெரிய புராணத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருந்தால் பெரியார் என்பவரே தேவைப்பட்டு இருக்க மாட்டார்.
அங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு. குலம் வேண்டாம்னு சொன்னாரு, மதம் வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பெரிய புராணம் சொல்லிருச்சு. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தவரார் நம்முடைய வணக்கத்துக்குரிய பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில இதில பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், விரல் நுனி வித்தை செய்தவர்கள், குரல் நுனி வித்தை செய்தவர்கள், திரையால் வித்தை செய்தவர்கள் அத்தனை பேரும் இந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் காலம் தாண்டியும் இந்த பாடல் உங்களுக்கு புகழை சேர்க்கும். புகழை தாண்டி இறைவன் என்கின்ற புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விழாவிலே பாடல் அறிமுக விழாவிலே அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணுங்க. இந்த இசை நாங்க வந்து உட்கார்ந்த உடனே இந்த இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த இசையை போட்டாங்க. உடனே நான் ஒரு பாட்டு எடுத்து எழுதி வச்சேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா 11ஆம் திருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை பத்தி வருது. சரிங்களா? கைக்கிளை அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மென்தோல், தமருகம், குடமுழா வாசித்து அத்தனை விரைவினோடும் எங்கள் அப்ப நாடுமிடம் ஆலங்காடே அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே அந்த இசை வந்து நம்ம ஆண்டவனுடனேயே ஒன்று சேர்க்க வகையில இசை இருந்துச்சு. ஏன் இசைக்கு இசைன்னு பேர்னா இசையை வைக்கிற காரணத்தால் அந்த இசையை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேவியோ சார் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வருங்காலத்திலே திரைத்துறையிலே மாபெரும் ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சிவபெருமானே தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணேஷ் ராகவேந்திர ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்கள், கோல்டு தேவராஜ் ஐயா அவர்கள், கௌதம் அவர்கள் இதுக்கு அறக்கட்டளையின் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை அவங்க வந்து கல்விக்கும் செய்கிறார்கள், கடவுளுக்கும் செய்கிறார்கள். கல்வியே கடவுளாக பார்க்கிறார்கள். நம்முடைய பிரதீப் குமார் சார் அவர்களுக்கும், தீபா அம்மா அவர்களுக்கும், இதை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். தமிழர்கள் மத்தியிலே தலை தோங்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தமிழ் சொல்லுகிறது. அந்த வகையிலே எல்லா நாட்டிலும் புகழ் பெற்று எப்போதும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறையிருள் இந்த பாடலுக்கு துணை நிற்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லி, இந்த பாடல் என்றைக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை போன்று வளர வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.